அண்மைச் செய்தி. பாஜக தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டியாவுடன் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தனியார் விடுதியில் சந்திப்பு நிகழ்த்தி வருவதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவர செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், பாஜக தேர்தல் பொறுப்பாளரோடு முதலமைச்சர் ரங்கசாமி சந்திப்பு நிகழ்த்தி வருகிறார். இந்த சந்திப்பு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். நிச்சயமாக ராம்குமார். அதாவது புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் காங்கிரஸ், பாஜக, என்ஆர் காங்கிரஸ், பாஜகவிடையே தொடர்ந்து குழப்பமானது நீடித்து வந்தது. இதற்கு காரணம் முதலமைச்சர் ரங்கசாமி லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணிக்குள் கொண்டு வர எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். மேலும் மாநில அந்தஸ்து விவகாரத்தில் பாஜக தனக்கு உறுதி அளிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இதன் காரணமாகவே இந்த கூட்டணியை இறுதி செய்வதில் தொடர்ந்து இழுபறியானது நீடித்து வந்தது. அதாவது லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு பாஜக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் அதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தார். இதன் காரணமாக அவரை சமாதானப்படுத்துவதற்காக நேற்றைய தினம் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா புதுச்சேரி வந்தார். அவருடன் புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம் உள்ளிட்டோரும் முதலமைச்சர் ரங்கசாமியை நேற்று தினம் சந்தித்து சமாதானப்படுத்த முயற்சியை மேற்கொண்டனர். ஆனால் மத்திய அமைச்சர் வருவதை அறிந்த முதலமைச்சர் ரங்கசாமி அவர் வருவதற்கு முன்னதாகவே திருச்செந்தூர் புறப்பட்டு சென்றார். இதனையடுத்து அவர் புதுச்சேரி வரும் வரை மத்திய அமைச்சர் மற்றும் பாஜகவினர் புதுச்சேரி தனியார் உணவகத்தில் காத்திருந்தனர். இந்த நிலையில் இன்று காலை திருச்செந்தூரில் புதுச்சேரி வந்த முதலமைச்சர் ரங்கசாமி நேராக தனது இல்லத்திற்கு சென்றார். அங்கிருந்து தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் மற்றும் தன்னுடைய கட்சி எம்எல்ஏக்களை அழைத்து அனைவருக்கும் ஏ ஃபார்ம், பி ஃபார்ம் கொடுத்து அனைவரையும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக அறிவுறுத்தினார். தொடர்ந்து அவரும் புதுச்சேரியில் 2 தொகுதிகள், அதாவது தட்டாஞ்சாவடி மற்றும் மங்களம் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கலை தற்போது செய்து முடித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தற்போது மத்திய அமைச்சரை சந்திப்பதற்காக மத்திய அமைச்சர் தங்கியுள்ள தனியார் உணவகத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி வந்துள்ளார். அங்கு மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் புதுச்சேரி பாஜக நிர்வாகிகள் ராமலிங்கம், சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோரிடம் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனையில் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள், அதே போல பாஜக எத்தனை தொகுதிகள் என்பது இறுதி செய்யப்படும். மேலும் எந்தெந்த தொகுதிகள் யார் யாருக்கு என்பதும் இதில் முடிவு செய்யப்படும் என தெரிகிறது. இதனிடையே லட்சிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் சேருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமியை பாஜகவினர் தொடர்ந்து சமாதானம் செய்து வருகின்றனர். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியுள்ளாவும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு பாஜக ஒதுக்கப்படும் தொகுதிகளில் இருந்து அவர்கள் பிரித்து கொடுப்பதற்கான ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது. இதேபோல் கூட்டணியில் உள்ள அதிமுகவுக்கும் 2 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடங்களுக்கு மேலாக தற்போது ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை முடிந்த பிறகு முதலமைச்சரோ அல்லது பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக உள்ள மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியோ இருவரில் ஒருவர் செய்தியாளர் சந்தித்து இந்த கூட்டணியில் இருவருக்கும் எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பதும் கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்பதும் விரிவான ஒரு செய்தியாளர் சந்திப்பாக நடத்த உள்ளனர். தன்ராஜ், தகவலுக்கு நன்றி.